விட்டமின் B12 அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு சத்து. ஆனால் பொருட்படுத்தாமல் விட்டோம்னா ஆபத்தான பற்றாக்குறையாக மாறலாம். இது மூளை, ரத்தம், நரம்பு இந்த 3 முக்கிய உடல் அமைப்பையும் பாதிக்கும். இந்தியால 75% பாப்புலேஷனுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்குன்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பதிவுல விட்டமின் B12 பற்றிய முழு உண்மையை அலசி ஆராயலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் நீங்க காலையில எழுந்ததும் ஏதோ சரியில்லைன்னு தோணும். நல்லா தூங்கியும் சோர்வாக இருப்போம். வேலைக்கு போனா கவனம் செலுத்த முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு எரிச்சலாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? ஒருவேளை மன அழுத்தமாகவோ இல்ல மன உளைச்சலாகவோ இருக்கலாம் அப்படிங்கறத நினைப்போம். சில நேரம் இதற்கு மன அழுத்தம் மட்டும் காரணமாக இருக்காது. அமைதியான ஒரு சத்து குறைபாடாக கூட இருக்கலாம். அதுதான் விட்டமின் B12. விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் நம்ம உடல்ல பல மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றங்கள்னால பல பிரச்சனைகள் வரும். விட்டமின் B12 அல்லது கோபாலமைன்னு சொல்லப்படும் வாட்டர் சால்யூபிள் விட்டமின், அதாவது தண்ணீரில் கரையக்கூடிய சத்து. இது நம்ம உடலால் இதை உருவாக்க முடியாது. அதனால வெளியில இருந்து, அதாவது உணவிலிருந்து தான் எடுக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த விட்டமின் B12 நம்ம கல்லீரலில் தான் சேமிக்கப்படும். அதனால இந்த விட்டமின் B12 குறைஞ்சது உடனே தெரியாது. சில நேரம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் இந்த விட்டமின் B12 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள்லாம் தெரிய வரும். இது மறைஞ்சிருக்கிற சத்து குறைபாட்டுகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். விட்டமின் B12 நம்ம உடல்ல வேலை செய்வது என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதே சமயத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு. நம்ம உடல்ல இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் உருவாக இந்த விட்டமின் B12 உதவும். ரத்த சிவப்பு அணுக்கள் என்பது நம்ம உடலில் எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும். விட்டமின் B12 சரியான அளவில் இருந்தாதான் இந்த ரத்த அணுக்கள் சரியான முறையிலும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லாட்டி நம்ம உடல்ல ஆக்சிஜன் அப்படிங்கிறது சரியாக வழங்கப்படாது. அதனாலதான் நம்ம உடல் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணரும். அடுத்தது, நம்ம மூளை மற்றும் நரம்புல போகக்கூடிய அந்த சிக்னலை ஸ்மூத்தாக அனுப்புறதுக்கு விட்டமின் B12 பங்கு வகிக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சார ஒயரிங் மாதிரி. இந்த மின்சார ஒயரிங்க்கு இன்சுலேஷனாக இருக்கக்கூடிய பாட்டுக்கு பெயர் மைலின் ஷீத். இந்த மைலின் ஷீத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பங்கு நம்ம விட்டமின் B12க்கு இருக்கு. மைலின் ஷீத் சேதம் அடைந்தால் அந்த நர்வ்ஸ்ல, நரம்புகள்ல போகக்கூடிய அந்த சிக்னல் மெதுவாகும் அல்லது முறையாக இருக்காது. இதனாலதான் கூசுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, மறுத்து போகிறது அல்லது எரிச்சலாக இருப்பது போன்ற அறிகுறிகள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் DNA. DNA என்பது நிறைய DNA எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மரபணுவை உருவாக்குது. இந்த DNA உருவாகிறதுக்கு கூட விட்டமின் B12 ஈடுபடுது. அதாவது நம்ம உடல்ல புதிய உயிரணுக்கள் உருவாகிறதுக்கு விட்டமின் B12 முக்கிய பங்கு வகிக்குது. இதை எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும் பொழுது விட்டமின் B12 இல்லைன்னா நம்ம உடல்ல தகவல் பரிமாற்றம் அமைப்பு முழுவதுமாக மெதுவாகும். அதனால சிக்னல்ஸ் போகிறது மெதுவாகும். நம்ம உடல்ல மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜன் போய் சேராது. அது மட்டும் இல்லாமல் உயிரணுக்கள் மீண்டும் முறையாக உருவாகாது. அதனாலதான் சோர்வு, பிரெயின் ஃபாக், ஞாபக சக்தி பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். விட்டமின் B12 பெரும்பாலும் விலங்குகள் சார்ந்த உணவுகள்ல அதிகமாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இறைச்சி, மீன், முட்டை, பால் வகைகள். இதனாலதான் சைவமா இருப்பவர்கள் அல்லது வீகனிசமை பின்பற்றுபவர்களுக்கு ரிஸ்க் அதிகம். சில ஃபார்ட்டிஃபைடு உணவுகளும் இருக்கு. ஆனால் இயற்கை மூலமாக கிடைக்கிற அந்த ஒரு சோர்ஸ்ல தான் இந்த விட்டமின் B12 அதிகமாக காணப்படுது. பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா இதற்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒண்ணு, நம்ம சரியான அளவுல விட்டமின் B12 எடுத்துக்கல அப்படிங்கும் பொழுது, அல்லது நம்ம உடலில் விட்டமின் B12 முறையாக உறிஞ்சப்படல அப்படிங்கும் பொழுது இந்த பிரச்சனை வருது. அதாவது நம்ம நல்லா சாப்பிட்டாலும் கூட விட்டமின் B12 உறிஞ்சப்படுதல்ல பிரச்சனை இருக்கும் பொழுது விட்டமின் B12 குறைபாடு வரும். வயது அதிகமாக இருக்கிறது, குடல்ல பிரச்சனை இருப்பது அல்லது ஏதாவது மெடிகேஷன்ஸ், மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த விட்டமின் B12 உறிஞ்சுதல் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதனால கொஞ்சமா மெதுவாக நம்மளை கொண்டு போய் விட்டமின் B12 குறைபாட்டுல விட்டுரும்.
சோ இந்த விட்டமின் B12 குறைபாட்டுனால என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல சாதாரண அறிகுறிகள் தான் இருக்கும். அதாவது சோர்வாக இருப்பது, பலவீனமாக இருப்பது, தோல் வெளுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இத கண்டுக்காம விடும்பொழுது அடுத்த கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நரம்புகள் பாதிக்கப்படும். நம்ம இதையும் கண்டுக்கல அடுத்த கட்டத்துல மூளை சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் அதாவது மெமரி லாஸ், சில விஷயங்கள அடிக்கடி மறந்து போகிறது, மனநிலை மாற்றங்கள், டிப்ரஷன், மன அழுத்தம் வர்றது. இன்னும் ஆபத்தான விஷயம் என்னன்னா, இந்த நரம்புகள் சேதம் அடையறத நம்மளால திரும்ப சரி பண்ணவே முடியாது. விட்டமின் B12 குறைபாடை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கான ஒரு விஷயம் தான். காரணம் கேட்டா, இந்த ரத்த பரிசோதனை பண்ணும்பொழுது அது நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அறிகுறிகள் இருக்கும். இதனால மருத்துவர்கள் சில நேரம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்ட பண்ண சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஹோமோசிஸ்டைன் பார்ப்பாங்க. அல்லது MMA டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இதனால தான் செல்ஃப் டயக்னோசிஸ் அதாவது நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிக்கிறத தவிர்க்கணும். விட்டமின் B12 குறைபாட்டுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு அப்படிங்கும்பொழுது அது எளிமையானது தான். ஆனால் அத இக்னோர் பண்ணக்கூடாது. லேசான விட்டமின் B12 குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது, மருத்துவர்கள் சத்து மாத்திரைகளை பரிந்துரைப்பாங்க. அதே சமயத்துல கடுமையான விட்டமின் B12 குறைபாடு இருக்கு அப்படிங்கும் பொழுது, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஊசி போடுவாங்க. அதே சமயத்துல நம்மளோட உணவு பழக்கவழக்கங்களையுமே மேம்படுத்தணும். இது எல்லாத்துக்குமே எப்பொழுதுமே மருத்துவரோட வழிகாட்டுதல் இருக்கணும். நீங்க பார்க்கல ரேண்டமா ஒரு சத்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு இது சரியாகும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு மருத்துவரை பாருங்க. நம்ம உடலில் விட்டமின் B12 சரியான அளவுல வந்தது அப்படிங்கும் பொழுது, நம்ம உடல் மெதுவாக ரெக்கவர் ஆகி மீண்டு வரும். சில பேர் நினைப்பாங்க, விட்டமின் B12 சப்ளிமெண்ட் அதாவது சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டா, சீக்கிரம் உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா, அப்படிதான் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் எல்லாம் வருது. அயர்ன் மாத்திரை, இல்ல விட்டமின் B12 சத்து மாத்திரை இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க டயர்டா இருக்கீங்களா? உடனே இத எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட்ல என்ன வந்துருதுன்னா, சரி நம்ம இத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எனர்ஜி ஆயிருவோம். நல்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜி கிடைச்சிரும் அப்படின்னு. இது அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்கு அப்படின்னா, இந்த சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சரி செய்யும். அவ்வளோதான். இன்னொரு கட்டுக்கதை ஒண்ணு இருக்கு. வெஜிடேரியன் சைவமா இருப்பவர்கள் இல்ல வீகனிசம் ஃபாலோ பண்றவர்களுக்கு தான் இது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். கிடையாது. இது யாருக்கு வேணாலும் வரலாம். அடுத்த தடவ நீங்க சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா, அத கண்டுக்காம விடாதீங்க. நம்ம உடல் எப்பொழுதுமே நமக்கு சிக்னல் குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த சிக்னல கேட்டு நம்ம நடந்துக்கணும். விட்டமின் B12 குறைபாடு. இத சீக்கிரம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, தீர்வு அப்படிங்கிறது எளிமையானது தான். ஆனா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுக்காம இருக்கோமோ, பெர்மனன்ட் டேமேஜை கொண்டு வரும். அதாவது சரியே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும். அண்ட் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.